என்ன தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக வந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண்போகாது. ஆமன். இஸ்ரவேலின் சேனைகளின் தகப்பன் இயேசு வாழ்கிறார் என்கிற ஜெப வீட்டில் ஒரு தீர்க்க சத்தமானது இஸ்ரவேலின் சேனைகளின் தகப்பனுடைய சத்தத்தை தான் நீங்கள் கேட்கிறீர்கள். தீர்க்க தரிசனங்களும் வெளிச்சங்களும் வசனங்களும் வார்த்தைகளும் உங்களை உருவ குத்துகிறதாயும் உருவ நடத்துகிறாய் மகிமையின் மேலும் மகிமை அடையத்தக்கதாய் வழிகாட்டுதலாயும் இருக்கத்தக்க கற்றுக்கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கடந்த நாளில் நமக்கு அந்த வேறு வசனத்தை நம்ம பார்த்தோம். பெந்தேகோஸ்தே என் நாள் வந்தபோது ஜனங்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். ஒரு பெரிய முழக்கம் போல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி வந்து எல்லாவற்றையும் நிரப்பிட்டு அக்கினி நாவுகள் வந்து இறங்கிட்டு அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை இறங்கிட்டு அவர் அந்நிய பாஷை அடையாளங்களோடு பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு வரங்களையும் வார்த்தைகள் பெற்றுக்கொண்டார்கள் என்று கேட்டு என்று கர்த்தரால் வசனத்தை வார்த்தையை குறித்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி பேசி கொடுத்தேன். இதை கேட்க தேவைப்படுகிறேன். அப்போ பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள வரும்போது அந்நிய பாசைகளை நம்ம பேசுகிற மட்டும் வரங்களையும் பெற்றுக்கொள்ளும். வரங்களை பெற்றுக்கொண்டாச்சுன்னா நான் கண்டால் உங்களுக்கு சொன்னேன், வரம் என்பது நமக்கு இருக்கிற ஒரு சொத்து என்று சொன்னேன். ஆனால் யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் கண்டித்து உணர்த்துவார்கள். எனக்கு அதிகமாக ஊழியத்தில் கிடைக்கிற ஒரே பட்டு என்னன்னா, இந்த மனுஷன் நீடிய பொறுமை இல்லாத மனுஷன். இந்த மனுஷன்ல உண்மையில ஆமீன் கர்த்தருக்கு ஆவி இருக்கா பரிசுத்த ஆவி இருக்கா தெரியாது. இந்த மனுஷன் கோபமாக நடத்துகிறான், கம்போடு நிற்கிறான். பிபிஎஸ் நடக்கும்போது கையில் கம்போடு தான் நிற்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவன் இப்படி கம்போடர்னா எந்த குழந்தையும் இவனுக்கு கூட்டத்துக்கு போகணும் அப்படிம்பாங்க. இவன் பிறப்பை போல வச்சிருக்கிறான், இவன் எப்படி இவன் கூட்டத்தை நடத்துவான் அப்படிம்பாங்க. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. பெரம்பு மூடனுக்குள்ளது, அது பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளது அல்ல. பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க. அவன் மூட கீழ்ப்படியப்பட்ட போராட்டத்தில் உள்ளவனுக்கு மூட அவனுக்கு பிறப்ப காட்டாம இருந்தா அவன் ஞானவானா மாறுவான். அவன் ஞானவானா மாறினா அங்க நாசம் உண்டாகும், மோசம் உண்டாகும், சாபம் துண்டாடப்படும். அதுக்காக தான் மூடனுக்கு பிறப்பு. அவன் பிறப்பை போடும்போது அவன் என்ன செய்வான்? ஆமேன். யோசிக்க பயப்படுவான், யோசிப்பான். அது யோசிக்காம இட்டுட்டு ஓடிடுவான். பெரிய மேன்மை அங்கே விளங்குவதற்கு அது ஏதுவாயிருக்கும் என்று பேரும். இங்க வசனம் என்ன சொல்லுன்னா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து பாவத்தை குறித்தும், இரண்டாவது நீதியை குறித்தும், மூன்றாவது நியாயத்தீர்ப்பை குறித்தும் ஆமீன் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்தணும். ஆமீன். அப்ப கண்டித்து உணர்த்து ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிற ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்கு இருக்கு. ஆவினா என்ன? அந்த கண்டித்து தான் போயிட்டு உணர்த்தணும். அப்படி நினைவு குற்றச்செயலை கண்டிக்கணும், ஒரு தன் நிறைவு. அப்ப இந்த கண்டிப்பு இயேசுட்ட இருந்துதான்
கண்டிப்பா இருந்தது. 100% அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அதான் அவர் ரட்சிக்கிறாங்க. அந்த கண்டித்து கொள்ளுதலை அவரை குற்றப்படுத்தினது. அவரை கலகக்காரர் என்று ஒருவராக எண்ணப்பட்டார். எங்க கண்டித்து உணர்த்தினாரு? எங்க உணர்த்துதல் என்பது கண்டிப்பது, நடந்து கொள்வது, கண்டிப்பாக நடந்து கொள்வது, கிரியையில காட்டுவது, உணர்த்துவார். உணர்த்துவது என்பது நடந்து கொண்டு கிரியை நடப்பிக்கிறது தான் உணர்த்துவது. ஆமென். அவங்களே நடந்து கொள்வாங்க, உணர்த்துவாங்க, அடிச்சு காட்டுவாங்க, நிரூபிச்சு காட்டுவாங்க. அதான் உணர்த்துவது. கண்டித்து உணரணும். நீ தொடரணும். அவர் கண்ணீரி படணும். அவர் சுத்தபத்தை காணணும். அவர் தொட்டா ரட்சிப்பு, அவர் தொட்டா விடுதலை. அவருடைய கம்பு குறுக்கிற பட்டா உனக்கு விடுதலை, உனக்கு முரட்டாட்டும். அந்த கம்பு படாம இருந்தால் ஒரு ரட்சிப்பு இல்லை. அவரை கை தொடாம இருந்தால் உனக்கு விடுதலை இல்லை. அவர் கை தொட்டாதான் உனக்கு ரட்சிப்பு உண்டு, உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு சமாதானம் உண்டு, உனக்கு சந்தோஷம் உண்டு. அப்ப கண்டித்துணர்த்தும் ஆவியானவர். உணர்த்துதல் என்பது அதான் குறிக்குது. கிரியையில காட்டுவார். இயேசு கிறிஸ்து அங்க பெரிய ஆண்டோடைய ஆலயத்தை பார்க்கிறாரு. ஆண்டோடைய ஆலயத்தை கள்ளர் குகை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஒன்றை பார்க்கல. நான் உலகத்தின் ரட்சிகர், சமாதானத்தின் புறா, சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து அவரே சொல்லி இருக்கிறாரு. நான் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் நினைக்காத பாட்டை கொண்டு வந்துடுவேன். ஊருவிடப்பட்டை கூட்டி உன்னை கொடையாம விட மாட்டேன். அவரே சொல்ற. நான் சொல்லலப்பா, நான் சொன்ன ஆதாரி போயிருப்பீங்க. இயேசு சொல்றது நான் சொல்லிக் கொடுக்க அதிகாரம் எனக்கு உண்டு. ஆமென். எங்களை கண்டிக்கிட்ட ஆதாரிக்கு என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா நான் சொல்லாம போன என்ன ஏசப்பா போடா வெளியும் போரு, நீ நாதாரிப்ப வெளியே போட முடியும் பாரு. நான் அப்படி சொல்ல முடியாது. ஆமென். சொல்லுங்க மக்களை, என்ன பார்க்குறீங்க? இந்த வருஷம் அசால்ட்டா பேசுறாரு. நீ அசால்ட்டா உண்மையா பேசுறேன். ஆமென். என்ன பார்த்து சொல்றாங்க, இந்த மனுஷன் யாரு இப்படி பேசுறதுக்கு? ஆனால் ஆண்டவர் கண்டித்துணர்த்தும் ஆவியானவர். நான் குற்றவாளிட்டு யாரும் தீர்த்து பேசல. இயேசுவை பார்த்தாரு. பாருங்க எங்க என்ன நடக்கு? தேவனுடைய ஆலயமா கள்ளர் குகை ஆயிட்டு இருக்கு. இங்கே அதை விற்கிறாங்க, இதை விற்கிறாங்க, காசு போடுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. கோபம் வந்தது. அது கோபம்தான் கண்டிப்பு. ஆனால் ஒரு நிமிஷம்தான் அந்த கோபத்தை பட்டார். அங்கே பெரிய பட்சித்தது, ஒரு பெரிய பட்சிப்பு. அழகா பாருங்களா, பயங்கர மூர்க்கவரி. நான் உங்களுக்கு 16 சொல்லி இருக்கிறேன். மூர்க்க வைத்தில பயங்கரமான மூர்க்கம் கொண்டார் இயேசு. அதான் பட்சிக்கிறதுன்னு சொல்றது. பட்சிப்புனா ஒரு வெறி, மூர்க்கவர் இயேசுக்காக, தெய்வத்திற்காக, தேவனுடைய சித்த நிறைவு செய்து அவர் ஒரு வெறி கொண்டார். நான் இதை சரியாக்க விட மாட்டேன். அதுக்காக தான் சீசர்களை கூட அழைத்து போகிறார். தானாகவே போனார். ஒரு பெரிய பாபு கையில் எடுத்தார். சாட்டையை முறுக்கி உண்டு பண்ணினார். அப்படியே எல்லாத்தையும் அடிச்சு முறுக்கி வெளியே எல்லாத்தையும் தனி உடச்சி ஒற்ற தனி ஒரு மனுஷனாக அபிஷேகம் அவருக்குள்ள வீரம் வந்தது. பயங்கர ஒரு வெறி கொண்டவராய் மாறினார். ஆட்சி துரத்துதல் தேவாலயத்தை ஓட்டு வெளி போ, புறபாதைகளுக்கு பிசாசா போ. இப்படிப்பட்ட கிரியைகளை உண்டு பொருளாத கிரியைகள் என் நாடை தொட்டு வெளியே போ. சங்காரம் செய்கிற அதிகாரம் சாட்டை மூலம் வெளிப்பட்டது. சங்காரம் என்கிற துலப்பத்தை கையில் எடுத்தார். சங்காரம் என்கிற சாட்சியை கையில் எடுத்தார். அதிகாரத்தை கையில் எடுத்தார்.
அதிகாரத்தின் அபிஷேகத்தினால விரட்டி அடித்தார். அப்போது ஒரு தேசத்தில் ஒரு பெரிய ஒரு கலக்கம் உண்டாயிற்று. இயேசு உலக ரட்சகர் கலகக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டார். அவரால் கர்த்தர் சொன்னார், போதகனை நம்பாதே, போதகத்தை நம்பு. நாம் இயேசுக்கு பிரியமானபடி கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வாழும்போது கர்த்தருடைய மகிமை நம்மை வெளிப்படும் என்று வேதம் சொல்கிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் நாம் செயல்பட வேண்டும். அப்படி எச்சரிக்கையாக நாம் செயல்படும்போது உலகத்தை ஜெயிக்க முடியும் என்றுதான் இந்த வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதே நினைச்சாக்க இவரும் கலைகார இவனை கொன்ற வேண்டியதுதான். ஒன்றாங்க இருக்கிற எல்லாம் ஒரு கூட்டம் கூடியாச்சு. கூடி இவனை இப்படியே விட்டா இப்போ நம்ம தேவாலயத்துக்கு நுழைஞ்சிட்டான், இவனுக்கு கூட ஒரு கூட்டம் சேர போகுது, சேர விடக்கூடாது. சேர்ந்தா பெரிய கலகம் உண்டாகும். இவன் கலகக்காரன் நான் உருவாயிட்டான். இனி கலகத்தை கொண்டு பண்ணி நம்ம தேசத்தை துண்டாடிடுவான். அதுக்கு பின்ன இவனை கொல்லுன்னு சதி செய்தாங்க. சிலுவையில் அரைஞ்சாங்க. ஒருத்தத்தை கொடுத்தாங்க, பாடுகளை கொடுத்தாங்க, நிந்தனையை கொடுத்து அவமானப்படுத்தினாங்க, கொடுத்தாங்க, குறைஞ்சாங்க. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய பணியை சிறைவு செய்யும்படிக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த நிமித்தமாக அவருடைய இறை பணி சீராயிற்று. அதுதான் அறுவடை ஆண்டு. அதுதான் உங்களுக்கு இந்த 2024 அறுவடையின் ஆண்டு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்ததோ, இப்படிப்பட்ட மோசமான நிகழ்வுகள் உங்கள் ஆண்டில் வந்ததோ, கண்ணீரின் பாதை வந்ததோ, ஏதோ நன்மை இழந்தீர்களோ, ஆசீர்வாதத்தை இழந்தீர்களோ, உலகத்தின் பெருமை இழந்தீர்களோ, இதுதான் நீங்கள் அறுக்கிற அறுவடை உலகத்தில். ஆனால் தேவ நீதியின்படி நீங்கள் அறுக்கப்படும் போது இந்த நிந்தனை அவமானங்களை தூசிகளை ஏற்றுக்கொண்டு பைபிள் ராஜ்யத்தின் உடன்படிக்கையை பற்றிய சுதந்திரர்களாக, பைபிள் வேத வசன வார்த்தைகளை சுதந்திரர்களாக தேவ பாதத்தில் நிற்கும் போது கர்த்தர் ஆவியர் எங்கும் நாங்கள் விடுதலை உண்டு என்று சொன்ன வேத வார்த்தையின்படி அந்த வெளிச்சத்தில் நடக்க நாம் ஒப்புக்கொடுக்கும் போது உலகத்தில் விடிவெடியாக ரட்சிக்கப்பட முடியும் என்றுதான் இந்த பரலோக தகப்பனுடைய பெந்தேகோஸ்தே நாள் என்கிற அனுபவத்துக்குள் பெந்தேகோஸ்து வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லி ஆவியின் நிரம்பி வாழ்கிற பிள்ளைகள், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், தீர்க்கதரிசன வரங்களாலும் வல்லமையினாலும் அந்நிய பாசை அடையாளங்களாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் உலகத்தை ஜெயித்தார்கள், பாவத்தை ஜெயித்தார்கள், பாதாளத்தை ஜெயித்தார்கள், பரியாசத்தை ஜெயிப்பார்கள். எந்த கலக்கங்களோ, எந்த கடும் பாதாள கிரியைகளோ, எந்த பாவ சேறுகளோ, எந்த படுகொலிகளோ, எந்த கலக்கமோ, எந்த கோணம், எந்த கிரியைகளோ உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கிருபையும் எல்லாவற்றையும் தத்தளிப்பில் எடுத்து போட்டு தத்தளிப்பில் பாசத்தை உங்களை எடுத்து போட்டு பூமியை ரட்சிப்பு கொடுக்கிற ஓடிக்கொண்டிருக்கிற உன்னத்தில் மகிமை பெற்று ஒரு கிருபை பெற்ற ஊழியக்காரியாக, ஒரு ஊழியக்காரனாக, மகிமை பெறப்பட்ட ஒரு பிள்ளையாக, நீ குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, குடும்பத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, ஒரு நல்ல ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு ஒரு பிள்ளையாக நீ படிக்கிற இடத்துல நல்ல ஒரு படிக்கிற கீழ்ப்போட மாணவனாக, படிப்பில் மேன்மையான காரியத்தை நல்ல வாய்ப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளையாக, இல்லை வேலை செய்கிற இடத்துல முதலாளிக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக, ஒரு சகோதரனாக, சகோதரியாக, எல்லாவற்றையும் மகிமையின் கலப்பற்ற பிள்ளைகளாக இருந்து உன்னை கருத்தல் நடத்தி நீ கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவள், இவள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள், ஒரு யாக்கோபு போல ஒரு ஈஸ்வரன் ஆமீன் பிள்ளையாக, ஒரு ஈஸ்வரன் சந்ததியாக நீ தொடுவதெல்லாம் விளங்கும்படிக்கு, நீ பேய் ஏறுகிற ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு கர்த்தர் உயர்த்துகிற ஆண்டுதான் அந்த அறுவடை காலம். எத்தனை நெருக்கம் வந்தாலும்
எத்தனை நிந்தனை வந்தாலும் எத்தனை அவமானம் வந்தாலும் உன்னை பலப்படுத்தி நீ உன்னை காத்து கொண்டு பரிசுத்தமாய் காத்து கொண்டு உன்னுடைய அபிஷேகம் நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு உன்னுடைய கஷ்டம் வெளிப்படாத பார்த்து கொண்டால் எந்த முன்முடியும் எந்த கூர்மையான ஆணியும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் உன்னை தெளிவுபடுத்துகிறது. அதுதான் உன்னை கண்டித்து உணர்த்தும்படிக்கு அவன் சில வேதனை கணக்குகளை அனுபவிக்கும் கர்த்தரை கொடுக்கும் போது அவருடைய விட்டு மனம் மாறிவிடாதபடிக்கு என் ஈஸ்வரக்குள்ள உண்டு. நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வேன், என்னை நான் காத்துக்கொள்வேன். நிர்விசாரம் என்னில் வரக்கூடாது, என் நிர்விசாரம் என்னை மேற்கொள்ளக்கூடாது, எந்த நிர்விசாரமான கிரியைகளுக்கு நான் ஒப்புக்கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற ஏவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் உயர்த்துவார். ஏமேன், கர்த்தருடைய உயர்த்துவார், கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி இந்த வசனம் உனக்கு உறுதிப்படுத்துகிறது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு வேத வசனத்தை கூட நான் வாசித்து நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் கிரியை செய்வாராக. வாசித்து பாருங்கள். நம்ம எல்லாவற்றையும் வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், அப்பரிசுத்த அபிஷேகம் நமக்கு வரும்போது ஒரு மனுஷனை கர்த்தர் போதித்து நடத்துவதாய் மாறுவார். பரிசுத்த அபிஷேகம் படுப்போது ஒரு மனிதன் சுய இஷ்டத்தில் பட்டு நடக்காதபடிக்கு, இல்லை ஒரு நண்பனுடைய பேச்சை கேட்டு நடக்காதபடிக்கு, இல்லை ஒரு போதகருடைய பேச்சை கேட்டு நடக்காதபடிக்கு, அதனால் அந்த போதகருடைய வார்த்தையை தட்டாதபடிக்கு, இல்லை நண்பருடைய வார்த்தையை தட்டாதபடிக்கு, இல்லை மனைவியுடைய வார்த்தையை தட்டாதபடிக்கு, எல்லாருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவர்களாய் இருந்து கர்த்தருடைய வழிகாட்டுதல்படி நடந்து நாம் அதை ஒப்பு கொடுத்து நடத்தும் போது இவ்விதமான நன்மை பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் படிக்கு கர்த்தர் நடத்துவார் என்று வேதவசனம் சொல்கிறது. அது யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து தன் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் பரிசுத்தாவி நாமத்தினாலே பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் எல்லாவற்றையும் உனக்கு சொல்லி உன்னை நினைப்பூட்டி போதித்து நடத்துவார். தேற்றவாளன், அவர் தேற்றவாளன் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். தேற்றவாளன், பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தேற்றவாளனாய் மாறுவார்கள். அவர்கள் தேற்றப்படுவார்கள். ஆமென். நாம் தேற்றவாளனாக மாறும்போது நம்மை ஆண்டவர் தேற்றுகிறவராய் மாற்றுவார். நாம் தேற்றப்படுகிறோம். நாம் ஒளி கொடுக்கிறாய் மாறும்போது நாம் ஒளியாய் இருக்கிறோம். ஆமென். நாம் சுவை கொடுக்கிறாய் மாறும்போது நாம் சுவையாய் இருக்கிறோம். ஆமென். நான் கனி கொடுக்கும்போது நாம் கனி கொடுக்கலாய் இருக்கிறோம். நாம் கனியாய் இருக்கிறோம். ஆமென். ஆமென். ஒளி கொடுக்கும்போது ஒளியாக இருக்கிறோம். சுவை கொடுக்கும்போது சுவையாக இருக்கிறோம். கனி கொடுக்கும்போது நாம் கனியாக இருக்கிறோம். அப்போ எல்லாம் நம்மளை பூசிப்பாங்க. ஒளியாக இருக்கும், நம்ம ஒளியாக எல்லாரும் வாங்குவாங்க. ஆமாம். நம்ம சுவை கொடுக்கும்போது நாம் எல்லாராலும் சுவைக்கப்படுகிறோம், அனுபவிக்கப்படுகிறோம். எல்லாம் நம்ம அன்பை அனுபவிக்கிறாங்க. நம்முடைய குறைகளை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அதுதான் எல்லாவற்றையும் அர்த்தம் தான். நம்மகிட்ட குறையே இருக்காது. ஒளி கொடுக்கறது இருளே இருக்காது. கனி கொடுக்கும் போது கனியில் என்ன இல்லை, குறை இல்லை. ஏன்னா கனியாக தான் பூசிப்பாங்க. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவை கொடுக்கல, சுவையாக இருக்கிறதெல்லாம் பூசிப்பாங்க. சுவையற்று தான் ஒளியை போட்டாளுவாங்க. சுவையாக இருக்கிறதெல்லாம் அவங்க சுவைப்பாங்க. அப்போ கனி கொடுக்கிறது, ஒளி கொடுக்கிறது, சுவை கொடுக்கிறது. இதுதான் தேற்றவாளன். தேற்றவர்கள் தேற்றப்படுவார்கள். நன்மை செய்தவர்கள் நன்மை காண்பார்கள். மேன்மையாக இருக்கிறவர்கள் மேன்மை காண்பார்கள். மேன்மைப்படுத்துகிறவர்கள் மேன்மையை காண்பார்கள். அவர் தாழ்த்துவர்கள் உயர்த்தப்படுவார்கள்.
அவன் நீ தாழ்மைக்கு மேன்மை. ஆமேன், ஆமேன். ஒளி என்பது தாழ்மை. ஆமை. கனி என்பது தாழ்மை. ஆமேன். சுவை என்பது தாழ்மை. ஆமேன். அல்லேலூயா. தேற்றவாளன் என்பது தேற்றுகிறவர், பிறரை தேற்றுவார். தான் ஜீவனை கொடுத்து தனக்குள்ள அதிகாரத்தை கொண்டு தேற்றவாளன். இயேசு தேற்றவாளன். தேற்றினார், பாடுகளை அனுபவித்தார். ஆமேன். இருளா இவர் உட்கொண்டார், ஒளியை பிரதிபலித்தார். அப்ப ஒளி போகும்போது இருள் விலகி போகுது. அப்போ ஒளி என்ன ஆகுது? அந்த இருளை விழுங்குது. கனி என்ன ஆகுது? கனி தன்னை இழக்குது. கனியை எல்லாரும் புசிப்பாங்க, அது கனி கொடுத்துட்டே இருக்கு. என்ன சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருக்கும். அவன் சுவை என்ன செய்யணும்? சுவைக்கிற ஒரு சுவையான பொருளை நீங்கள் வச்சு பாருங்க, எல்லாரும் எடுத்து சாப்பிடுவாங்க. சுவை இல்லாமல் இருந்தால் ஒதுக்கி வைப்பாங்க. இது நல்லா இல்லை. ஆமீன். ஒடி கொடுக்காம இருந்தால் இதை கலத்தி கொடுத்து கீழே போட்டுருவாங்க, வேஸ்டில் போடுவாங்க, ஒதுக்கி போடுவாங்க. ஆமீன். அல்லேலூயா. சுவை கொடுக்காம இருந்தால் கீழே தட்டப்படும், காலில் மிதி கொண்டு போகும். அப்போ நான் ஒடியாக இருந்தால் குதிக்கிற ஒளியிடத்தில் நன்மை வரும், ஆசீர்வாதம் வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், எல்லாம் போகும், எல்லாம் வரும். இருள் போகும், இருள் போகும், ஒளி வரும். ஆமீன், ஆமீன். கனியாக இருந்தால் எல்லாரும் புசிப்பாங்க. ஆனால் கனி பிரயோஜனமாக இருக்கும். ஆமீன். சுவை என்றால் எல்லாரும் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க, அதை எடுத்து சுவைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த சுவை எல்லாராலையும் நேசிக்கப்படும். என்னை கேட்க தேவைப்படுகிறது. அதுதான் தேற்றவாளன். இந்த வசனத்தோடு ஆமீன். கர்த்தர் நம்மை நாளை நடத்துவாராக. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருக்கா கூட வாசித்து அந்த வசனத்தை வாசித்து நான் உங்களுக்கு ஜெபித்து இந்த செய்தியை முடிக்கப் போகிறேன். வாசிங்க. இந்த வார்த்தையை ஒரு நல்ல செய்தி தொடர்ந்து பேசும்படி கருத்தை கிரியேச்சுவாரா. யோவான் 14 அதிகாரம் 26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைப்பூட்டும்படிக்கு கிரியை செய்வாராக. வரும் நாள்களை இந்த வசனத்தை உங்களுக்கு போதித்து நடத்தும்படிக்கு கர்த்தர் நினைவூட்டும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனது பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாமே கர்த்தராக தான் இருப்பாங்க. அவர் யாரையும் மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷனுடைய மேன்மையை விரும்ப மாட்டாங்க. நான் உதவி செய்வேன் அப்படி சொல்லுவாங்க. செய்யுங்க 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 பாரு. ஆனால் அவங்க செய்வாங்களுக்கு எதிர்பார்ப்பு ஆறுபடிக்கு கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்வார். என் தேவைகளை சந்திக்கப்படும், ஏறை கொண்ட ஆயிலும் என் வாழ்க்கையில் நன்மையை செய்வார் என்று கனியோடு கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார் என்றுதான் வேதம் தேற்றவாளனோடு கர்த்தர் என்ன தெய்வப்படுகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் வசனங்களை வார்த்தைகளை கேட்டீங்க. கர்த்தர் தாம் உங்களோடு இருந்து நடத்தும்படி கிரியை செய்வாராக. ஆமென். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, சொத்திருக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் தேற்றவராகிய கர்த்தரை நீர் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறீர். வர நாள்களை அது குறித்து போதிக்க கர்த்தர் எனக்கு கிருபையை தந்து என நடத்தும்படிக்கு எனக்கு இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சில நன்மைக்காக, சில ஆசீர்வாதத்துக்காக இந்த ஜபத்தில் நின்று கொண்டு இருக்கிறாங்க. எல்லா வசனங்களும் வார்த்தைகளும் ஆமென்று ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தகப்பனே, நான் ஜெபிக்கிறேன்,
நான் துதிக்கிறேன், என்னை விடுதலை கிடைக்கவில்லை, சமாதானம் கிடைக்கவில்லை, சந்தோஷம் உண்டாகவில்லை என்று கண்ணீரோடு பாரத்தோடு காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகள் நீ மேன்மைப்படுத்தும்படிக்காக இறக்க செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். திருமணம் நடக்கவில்லையே, குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே, வேலை கிடைக்கவில்லையே, படிக்க முடியவில்லையே, கடன் பாரம் தடுத்ததுக்கு நான் என்ன செய்வேன்? நான் நாளைக்கு இவ்வளவு கடன் தேவை இருக்கிறது, என்னை கொண்டு வைப்பேன் என்று சொல்லி எல்லாம் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்வீரா? இயேசுவின் நாமத்தில் நான் கற்றுக் கொடுக்கிறேன். எங்கள் பிள்ளைகளை திடப்படுத்த, உறுதிப்படுத்த, கண்ணீரை துடைப்பீராக, கர்த்தர்களை கேட்பீராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுத்தக்கிறாய் அப்பனே இருக்கு. இயேசுவின் நாமத்தில் உள்ள ஆசீர்வதிங்க. இந்த சத்தம் தொனிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. சாபிக்கப்பட்ட கிரியைகள், மந்திரவாத கிரியைகள், புல்லிசூனை கிரியைகள், சாபங்கள், வேதனைகள், கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தினுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்து வழிநடத்தும். எத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்துக்கொள். இயேசு வாழ்கிறீர், உண்மையிலே வாழ்கிறீர் என்பது என் ஜனங்கள் சாட்சி பகரும்படிக்கு அப்போ நேருக்கு செய்யப்பா. ஒத்தத்தில் குகை உன்னை தெரிந்து கொண்டேன் மகளே, நீ பெறப்பட உன் கண்ணீரை துடைப்பேன். உன்னை கதவுகளை கேட்கிறேன். உன் நிந்தனை அறிந்திருக்கிறேன். உன் அவமானத்தை நான் எண்ணி இருக்கிறேன். உன் கண்ணீரை கேட்டிருக்கிறேன். உன் கண்ணீர் என்றோ என் திருப்தியில் இருக்கிறேன், பதில் கொடுக்கிறேன். இந்த அறுவடை, இந்த ஆண்டு கண்ணீர் உனக்கு அறுவடையாய் இருக்கிறது. ஆமேன். மகிமை நாள உனக்கு இதோ நான் வைத்திருக்கிறேன். சுதந்திரத்து கொண்டு மகிமையாய் பிரகாசிக்க கற்றுக்கொண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லி நான் உயர்த்துகிறேன். இப்போதே விடுதலை கொண்டாகட்டும் என்று சமைக்கிறார். ஆளுகை வழிநடத்தி இறக்கஞ்சு நன்மையாய் நிரப்பும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்ன தெய்வ பிள்ளைகளை பயப்படாதீங்க. நாளைய தினத்தில் கர்த்தரோட ஆமேன் ஐக்கியமாயிருங்க. வசனத்தோட பாருங்க. கர்த்தருடைய அபிஷேகம் எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை புதித்து நடத்துகிறது என்று குறித்து நாளைய தினத்தில் தொடர்ச்சியாக பார்ப்போம். கர்த்தர்தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.